எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டேப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா உங்கள் எல்லார்கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைப்பா, அதான் ஒரு 2 minutes உங்கள் எல்லார்கிட்டயும் பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் எங்க சார்பா அண்ட் எங்க காதலில் விழுந்தேன் குடும்பம் சார்பா ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கலான்னு தாட் வச்சுருக்கோம். இது எந்த அளவு ரீச் ஆகும்னு தெரியலையே, எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையேன்னு ஒரு செகண்டரி தாட்டோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க எல்லாரும் இந்த ஸ்டோரியை இவ்வளோ லைக் பண்ணி பார்ப்பீங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நிஜமா நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே படித்து பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுவும் உணர்வு பூர்வமான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறப்ப நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாமளும் ஓகே, ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்கிறோன்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் சில பேர் அடுத்து நான் எந்த கான்செப்ட் எடுப்பேன்னு முன்னாடியே கெஸ் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த குங்குமம் கொட்டுற சீன் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நான் சஸ்பென்ஸோட தான் அன்னைக்கு முடிச்சிருந்தேன். பட் அன்னைக்கே எனக்கு மெசேஜ் வந்தது அபிக்குட்டி தான் பிடிப்பான்னு. நானே அடுத்த எபிசோட் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அபிக்குட்டி பிடிக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன். நீங்களும் கரெக்டாக அதையே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இது ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்குது, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்ப உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபேமிலி ஸ்டோரி எந்த அளவு சக்ஸஸ் ஆகுன்றது தெரியாமல் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு சாரி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 2 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சாந்தி சிஸ்டர் அண்ட் ராஜேஸ்வரி சிஸ்டர் 2 பேரும் உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. பட் சாரி சிஸ்டர்ஸ், என்னால் முடியல. பிகாஸ் நான் வந்து 2-3 எபிசோட்ஸ் எப்பயுமே முன்னாடியே எடுத்துடுறேன். அட்லீஸ்ட் 1 எபிசோடாச்சும் முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறனால மண்டே டு ஃப்ரைடேவே நான் எடுத்து வச்சுருவேன். சாட்டர்டே சண்டே வந்து கண்டிப்பாக என்னால் இந்த ட்வின் கிராஃப்ட் ஆப் பக்கம் வரவே முடியறதில்ல. சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெளியே போகிறது, ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சில டைம்ஸ் ரொம்ப முன்னாடியே எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னால் கரெக்டாக அதை நான் எடிட் பண்ணி போட முடியாதுன்ற ரீசனுக்காக தான் நான் யாருக்குமே விஷ் பண்ண வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தருக்கு விஷ் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு விஷ் பண்ணலன்னா அது கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் கேட்டிருந்தேன் மண்டே ஆர் ஃப்ரைடே 2 நாளில் எந்த நாள் லீவ் எடுக்கலான்னு. எல்லாருமே மண்டே சொன்னனால தான் இப்போ வரையும் 2 வீக்ஸாக மண்டே லீவ் எடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே காதலில் விழுந்தேன் எபிசோட்ஸ் எல்லாமே வரும். சண்டேக்கு ஒரு பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த வாரம் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் இருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் ட்ராப் பண்ணிடுறேன். அது என்னன்னா, இப்போ மண்டே டு சாட்டர்டே நம்மளோட காதலில் விழுந்தேன் எபிசோட்ஸ் இருக்குது, அப்லோட் ஆயிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸில் இருக்க சின்ன சின்ன ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், அப்புறம் ஹீரோ ஹீரோயின் சீன்ஸ், இந்த சீன்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வீக்லி ரீகேப் மாதிரி சண்டே அப்லோட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்காக ஹீரோ ஹீரோயின் சீன்ஸ்னால் கார்த்திக் அனிதா சீன்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டோரியில் இருக்க எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் தான். எல்லாருக்குமே தனித்தனியாக ஸ்டோரி இருக்குது. இப்போது கார்த்திக் அனிதாவோட என்கேஜ்மெண்ட் வரையும் கொஞ்சம் அவங்கள ஹைலைட்டாக காட்டிட்டு போயிட்டுருக்கோம். பட் இதுக்கப்புறம் எல்லாரோட ஸ்டோரியுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டே தான் இருக்கும். நான் சண்டே லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் நியூவாக ஒரு எபிசோட் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஆல்ரெடி இருக்க எபிசோட்ஸில் ஹைலைட்டட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து மெர்ஜ் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சண்டே அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் அந்த வில்லத்தனம் எதுவுமே இருக்காது. ஐ மீன் அவங்க அத்தை கேரக்டர், அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, வில்லன்கள் மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின்ஸோட ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், அப்புறம் அவங்களுக்கு ஃபைட் இருந்தால் அவங்களோட ஃபைட் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி மூமெண்ட்ஸை மட்டும்தான் காட்டலான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோவில் கார்த்திக் வந்து அனிதாவை பொண்ணு பார்க்க போனாங்க இல்லைங்களா, அந்த சீன்லேருந்து இப்போ சாட்டர்டே நடந்துச்சுல்ல இந்த சீன் வரையும் சின்ன சின்ன சீன்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 1 hour வீடியோ வரும், அது மட்டும் பாருங்கள்.
பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீக் இது போடலாமா வேண்டாமான்ற ஒரு தாட்டே வரும். எனக்கு வந்து என்னென்னா சரி சின்ன சின்ன எப்பயும் வந்து ஃபுல் ஸ்டோரி காட்டாமல் சின்ன சின்ன அந்த க்யூட் மூமெண்ட்ஸை மட்டும் வச்சு மெர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் அந்த சண்டேயில் அது போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கேன். ஓகே, எல்லாரும் திட்டிராதீங்க. என்னடா இவங்க வந்து வளன்னு ஒரே மேட்ரை பேசிட்டே இருக்காங்களேன்னு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக உங்ககிட்ட பேசணும்னு பேசிட்டேன். ரொம்ப நேரம் பேசியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்போவுமே எங்களோட வீடியோஸை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. அதே மாதிரி நல்லது மட்டும் சொல்லாமல் என்கிட்ட ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தாட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரையும் இந்த ஸ்டோரியை ஓரளவு கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போல்லாம் லைக் பண்ணால் கண்டிப்பாக ஹைப் ஆப்ஷன் வருது. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் காதலில் விழுந்தேன் வீக்லி ரீகேப் வரும். எல்லாரும் பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு வரோம். பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.